கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்கணும், ஒரு வித்தியாசம் உங்களுக்கு இருக்கணும். இந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்படணும், ஃபேமிலியிலேருந்து நம்ம பிரித்தெடுக்கப்படணும், சுற்றி இருக்கிற நண்பர்களிருந்து நம்ம எப்போவுமே தனியாக நேற்றைக்கு சொன்னது மாதிரி இவன் தனியாய் வாசம் பண்ணுவான், இவன் தனியாய் வாசம் பண்ணுவான். அப்போ நம்முடைய எண்ணம், நம்முடைய இது எல்லாமே தனியாக தான் இருக்கணும், வித்தியாசமாக தான் இருக்கணும். கொஞ்சமாவது நம்மிடத்துல ஒரு வித்தியாசத்தை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்கள் என்ன பண்ண போறீங்களோ இல்லையோ, அந்த வித்தியாசம் உங்களுக்குள்ள இல்லைன்னா அந்த வித்தியாசத்தை நீங்கள் கொண்டு வந்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அந்த வித்தியாசம் உங்களுக்குள்ள வரல அப்படின்னா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். நீங்க அந்த ரட்சிப்புக்குள்ள அனுபவம் இன்னும் உங்களுக்குள்ள வரலன்னு அர்த்தம். இன்னும் உலகத்துக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த டிஃப்ரெண்ட் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்க உண்மையான அந்த ரட்சிப்புக்குள்ள அனுபவத்துக்குள்ள நீங்க காலடி எடுத்து வச்சிட்டீங்க. ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்ம ரட்சிக்கப்பட்டதா அர்த்தம் கிடையாது. அபிஷேகம் பெற்ற உடனே நம்ம ரட்சிக்கப்பட்டதா அர்த்தம் கிடையாது. ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா நாள்தோறும் ரட்சிக்கப்படுகிறோம், டெய்லி ரட்சிப்பு நடக்குது அப்படின்னா டெய்லி ஒரு மாற்றம், டெய்லி ஒரு சேஞ்ச் நமக்குள்ள நிறைய பேர் கண்டுக்கணும். அவங்கள மாதிரி எப்பவுமே நம்ம இருக்க முடியாது. அதை நீங்க செக் பண்ணி பாருங்க, தயவு செய்து செக் பண்ணி பாருங்க. நீங்க உங்க மற்றவங்க மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்களா, இல்ல ஒரு வித்தியாசமா தெரியுறீங்களா? வித்தியாசமா தெரியுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள என்ன அனுபவம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ரட்சிப்புக்குள்ள அனுபவத்தை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் தாவீதனுடைய கையிலே இருக்கிற அந்த கோல் பிரித்தெடுக்கப்பட்டது. ரெண்டாவது அவனுடைய கையிலே இருக்கிற கூழாங்கல் அது உருவாக்கப்பட்டது. ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் பயன்படுத்தணும்னா கர்த்தர் உங்களை உருவாக்குவார். நீங்க உருவாக்குறதற்கு விட்டு கொடுக்கணும். ஆனா இங்க பாருங்க, இப்ப கவனிங்க, ஆத்துல இருந்து ஒரு பெரிய கல்லை ஒரு தண்ணி உருட்டிட்டே வருதுன்னு வச்சுங்களேன். சில கல்லுகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எந்தெந்த இடத்துல சந்து இருக்குதோ அந்த இடத்துல போய் சிக்கி அப்படியே இருந்துரும், அவ்வளவுதான். நீங்க அந்த கல்லை பாருங்க, ஆத்துல போய் பாருங்க, அந்த மாதிரி சிக்கி இருக்கிற கல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தண்ணி அடிச்சு பாசம் பிடிக்கிற கல்லாதான் மாறுமே தவிர அந்த கல்லுனால வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த கல்லுக்கு மேல கால் வச்சா வழுக்கும். ஏன் அப்படின்னா அந்த கல்லை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி அடிச்சுட்டு வரும்போது அதனுடைய போக்கிலேயே தன்னை உருவாக்க விடாம ஒரு இடம் அதுக்குன்னு ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு இடம் கிடைச்ச உடனே அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி போய் உட்கார்ந்துருக்குது. அப்போ நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தரிசனம் அவங்க மேல இருக்குது, வெற்றி அவங்க மேல இருக்குது, விஷன் கர்த்தர் அவங்க மேல வச்சுட்டாரு, அவங்கள குறித்து பெரிய நோக்கம் இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு சொஃபிஸ்டிகேட்டடா ஒரு நல்ல பத்திரமா பாடுபடாதது மாதிரி, அவமானப்படாதது மாதிரி, நிந்தையே அனுபவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடம் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா நல்லா உட்காரணும், டென்ஷனே ஆகக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, சோதனையே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது. இப்படி இருந்தா நீங்க எப்படி பயன்படுத்தப்பட முடியும்? நீங்க எப்படி உருவாக்கப்பட முடியும்? அதான் ஒரு குயவன் ஒரு சிற்பத்தை பண்ற மனுஷன் ஒரு சிற்பத்தை உண்டாக்கணும்னா அவன் கையிலே இருக்கிற உளிய வச்சு அந்த கல்லை தட்டுறான் பாருங்க, அவன் தட்ட தான் அது சிற்பமா மாறுது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை என்ன பண்றவர்னா கூழாங்கல்ல போல கர்த்தர் நம்மளை உருவாக்குறவர், கூழாங்கல்லை போல கர்த்தர் உருவாக்குறவர். நீங்க கூழாங்கல்லா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதிராய் நிற்கிறது கோலியாத்தே ஆனாலும் ஒரே கூழாங்கல் அவ்வளோ பெரிய கோலியாத்தை கீழே விழும். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கோலியாத்துகளை கர்த்தர் உங்க மூலமாய், நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற சிலரை கர்த்தர் உருவாக்குற பொசிஷன்ல தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நேரா தண்ணி அடிக்குது, உங்களுக்கு வலிக்குது, உங்களை ரொம்ப கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு தாங்கவே முடியல, எல்லாம் நல்லா இருக்கும்போது நீங்க மட்டும் பாடுபடுறீங்க, கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கூழாங்கல்லா உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. உங்க மேல அடிக்கிற தண்ணி, உங்க மேல அடிக்கிற அந்த கல்லுகளுடைய பலம் அது உங்களை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல, உங்களை ஷேப்புள்ள ஒரு மனுஷனாய் மாற்றி கொண்டிருக்கிறது. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை கூழாங்கல்லாய் அவருடைய அம்பரா துணியிலே எடுத்து வில்லின் மேல் நாணேற்றி உங்களை எதிரியை வீழ்த்துவதற்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்பர் 3, மூன்றாவதாக அவன் கையில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, தன் தடியை பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலேயே போட்டு
நம்பர் 3. மூணாவது இங்கே என்ன இருக்கு அப்படின்னா, மேய்ப்பனுக்குரிய அடப்பை. அப்படின்னா இதுக்கு நல்ல கூழாங்கல்ல நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஆற்றுல ஏதாவது கூழாங்கல்ல பார்த்தா எடுத்துகிட்டு வந்து ஷோகேஸுக்கு மேலே வைப்பாங்க, இல்லைன்னா மீன் தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது, இங்கே ஒரு கூழாங்கல்ல இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய பைக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் வந்து பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை கர்த்தர் தனிமைப்படுத்துவார். உங்களை ஆண்டவர் தனிமை என்கிற பாதையில் நடத்துவார். நீங்கள் உருவாக்கப்பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கே இருந்து உலகத்தில் இருந்து தண்ணியில இருந்து மற்ற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து நீங்கள் எங்கே உட்காரணும்னா, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம என்ன இருக்கணுமாமா, அடங்கி. அப்படின்னா எல்லாரோடையும் இருக்க முடியாது, எல்லாரோடையும் பேச முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது. சிலருக்கு அப்படி தான் பிடிக்கும். சிலருக்கு என்ன பிடிக்கும்னா, ஆட்கள் கூட இருக்கிறது நிறைய பிடிக்கும். எப்போ அவங்கள சுற்றி ஒரு 10 பேர் இருந்துகிட்டே இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், நக்கல் பண்ணிகிட்டே இருக்கணும், கிண்டல் அடிச்சுட்டே இருக்கணும், சோத்தை ஆக்கி அப்படியே எல்லாத்துக்கும் சாப்பிட்டே இருக்கணும். வாரமான கடைக்கு போய் 10 பேர் சேர்ந்து அப்படியே சாப்பிட்டே இருக்கணும். இது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். தப்பில்லை, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறது தப்பில்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு ஆரம்பித்தார்னா, சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து கத்துறவங்களை தனியாக கொண்டு வருவார், சொந்தக்காரங்களிடத்துலேருந்து கத்துறவங்களை தனியாக கொண்டு வருவார். உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து ரொம்ப நீங்கள் பேச முடியாது. ரொம்ப இந்த மாதிரி சேர்ந்து உங்களுக்கு மனசாட்சி 10 நிமிஷம் நீங்கள் சிரிச்சிங்கன்னா கூட உங்கள் மனசாட்சி சொல்லும், நீங்கள் ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருக்கிற, இது ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும், நீ ஓவராக பேசிகிட்டு இருக்கிற, நீ கொஞ்சம் தனியாக போயிரு. நீங்கள் அதிகமாக எதை விரும்புவீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தரோட தனிமையாக இருக்கிறதா நீங்கள் விரும்புவீங்களே தவிர கூட்டத்தோடு சேர்ந்து அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ரொம்ப விரும்ப மாட்டீங்க. அந்த மாதிரி விருப்பங்கள் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போறாருன்னா, கர்த்தர் உங்களை சீக்கிரமா பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம். ஆமேன். 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கிண்டல் பண்ணி சிரிக்கும் போது உங்களால் அப்படி போய் மிங்கிளாக முடியல, அந்த சொந்தக்காரங்களோட உங்களால் மிங்கிளாக முடியல. நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு ஸ்பெஷல் தரிசனத்தை வச்சிருக்கிறதுனால தான் அந்த பாதையில் கர்த்தர் உங்களை நடத்துகிறாரு. அப்படிப்பட்ட பாதையில் போகிற நீங்கள் கண்டிப்பாக பயன்படுவீர்கள். கர்த்தர் உங்களை அவருடைய அடப்பைக்குள்ளே கர்த்தர் வைக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸை ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்து தான் ஆகணும். வேதம் சொல்லுது, எஸ்தர் வந்து தன்னுடைய வீட்டோட இருந்தாங்க. வீட்டோட இருக்கும்போது 9 மாசத்தினுடைய ட்ரீட்மெண்ட் வீட்டில் வச்சு கொடுக்க வேண்டியதானே. ஏன் வீட்டில் ஏகாய் வந்து வீட்டில் போய் அந்த பிள்ளைய மேக்கப் பண்ணி விட்டுருக்கலாம்ல. ஏகாய் வந்து டயட்டை வந்து வீட்டில் வச்சு பார்க்க வேண்டியதானே. ஆனால் இல்லை, எஸ்தர் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் 6 மாதம் 6 மாதத்தினுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே வரணும்னா, தன்னுடைய சித்தப்பாவை விட்டு, தன்னுடைய சித்தியை விட்டு, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு தனியாக வந்து அரண்மனையிலே தனியாக வைத்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்கே தான் ஆண்டவர் உருவாக்குறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம மேலே பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாருன்னா, சில நேரத்தில் ஆண்டவர் என்ன வேலை பண்ணுவாருன்னா, இந்த கூட்டை கலைக்கிற வேலை நடக்கும். நீங்கள் கூட்டை கலைக்கிற வேலையை பார்த்து நீங்கள் பயப்படவே கூடாது. சில நேரத்தில் சில அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னா, ரொம்ப பிடிக்கிறது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு விரும்புவாங்க. எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும், பிள்ளைங்க கூட இருக்கணும். இந்த பையன் கல்யாணம் பண்ணால் மனைவியோட சேர்ந்து குழந்தை குட்டிகளோட எங்கிட்ட தான் இருக்கணும். இந்த பையன் கல்யாணம் பண்ணால் குழந்தை குட்டியை வீடு கட்டும் போதே சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மூத்த பையனுக்கு, செகண்ட் ஃப்ளோர் 2வது பையனுக்கு, 3வது ஃப்ளோர் மூத்த பொண்ணுக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் கட்டுவாங்க. ஆனால் சிலது அப்படி நடக்கவே நடக்காது. ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, சில நேரத்தில் கூட்ட கலைச்சு ஒன்னொன்னா பிரித்து அங்கே கொண்டு போயிடுவார். இவன் இந்த மூளைக்கு, அவன் அந்த மூளைக்கு, அவன் அந்த மூளைக்கு, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் பிரிச்சிருவாங்க. உடனே நீங்கள் பயப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் தனித்தனியாய் உருவாக்க போகிறார். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் உருவாக்க போகிறார். அவர்கள் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறதுனால தான் அந்த கூட்டை கலைக்கிற ஒரு ப்ராசஸ் ஆண்டவர் பண்றாரு. அதனால கூட்டை கலைக்கிற ப்ராசஸ் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே நீங்க பயப்படக்கூடாது. ஒரு சொகுசான இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை எடுத்து ஒரு கஷ்டமான இடத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போறாருன்னா நீங்க வருத்தமே படாதீங்க.
வருத்தமே படாதீங்க. நல்ல இடத்துல இருந்துட்டு கீழே இடத்துக்கு போறத குறித்து நீங்க வருத்தமே படாதீங்க. ஏன் அப்படின்னா அதை விட மேலான ஒரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறதற்காக தான் இந்த வருத்தத்தின் பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் அந்த பாதையில் தான் கர்த்தர் நடத்துறாரு. மேலே இருந்து ஆண்டவர் உங்களை கீழே கொண்டு வந்திருக்கிறாரு. பயப்பட வேண்டாம். மறுபடியும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே உயரே உயரே. கர்த்தர் மறுபடியும் நம்மை கிருபையாய் ஆண்டவர் மேலே கொண்டு போவார். அப்போ இந்த மூணாவது இந்த ப்ராசஸ் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பர் 1 முதலாவது என்ன பண்ணணும்னா பிரித்தெடுக்கப்படணும். நம்பர் 2 இரண்டாவது என்ன பண்ணணும்னா உருவாக்கப்படணும். நம்பர் 3 மூன்றாவது என்ன அப்படின்னா நீங்க தனிமைப்படுத்தப்படணும். ஆமேன் சொல்லுங்க. அடுத்த வாசகம், மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியனிடத்திற்கு கடந்து போனான். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 4 நாலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய கைக்குள்ள ஒரு நல்ல கவனை போல நீங்க மாறணும். ஆண்டவருடைய தரிசனத்துக்குள்ள, ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள, ஆண்டவருடைய யோசனைக்குள்ள அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் நம்மளை கொண்டு என்ன சொல்றாரோ, நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசை அல்ல, அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு கவனாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ப்ராசஸ் இருக்கு? நமக்கு 4 ப்ராசஸ் இருக்கு. சொல்லுங்க. நம்பர் 1 முதலாவதாக ஆமென் பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம். நம்பர் 2 இரண்டாவதாக உருவாக்கப்படுகிற அனுபவம். நம்பர் 3 மூன்றாவதாக தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். நான்காவதாக அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம். என்னுடைய இஷ்டம் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதல்ல, அவர் என்னை கொண்டு நினைக்கிறதை செய்வேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு விரோதமாய் இருக்கிற கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்த வைப்பார். சுற்றி இருக்கிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை காண்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அப்படியே சொல்லிட்டே எழுப்பி நிற்கலாமா? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். சொல்லிக்கொண்டே கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் இரக்கம் செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை அநேகர் அறிய போகிறார்கள். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதை அநேகர் தெரிந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கோலியாத்தை ஜெயிக்க பண்ண வைக்க போறாரு. ஆமென். கர்த்தர் சில பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளால யாரோடெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரோ அவங்க எல்லாரையும் இந்த பாதையில ஆண்டவர் நடத்துறாரு. இந்த 4 பாதையில எந்த பாதை உங்களுடைய பாதையா இருக்குமானால் நான் நம்புறேன், நீங்க ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கூழாங்கல், நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கூழாங்கல், ஆண்டவருடைய விருப்பத்திற்குள்ள இருக்கிற ஒரு கூழாங்கல். நீங்க அதுல உருவாக்கப்பட கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை ஆண்டவர் பிரிச்சு வைப்பாரு. உங்களோட அவங்க உங்களோட சேர்க்கலையா நீங்க பயப்படாதீங்க. உங்க பிள்ளைங்க சில நேரத்தில் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே நீங்க அவன்கிட்ட சொல்லுங்க, நீ ஒரு ஸ்பெஷல் சைல்டு, நீ வித்தியாசமான பிள்ளை, கர்த்தர் உன் மேல பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, அதனாலதான் அவங்க உன்னை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆமே, நீ பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, உனக்கு அப்படிதான் ரிஜெக்ஷன் வரும், உன் மேல ஆண்டவருடைய தரிசனம் இருக்குன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலர் பிள்ளைங்க உங்கள்கிட்ட எனக்கு மட்டும் ஏன் மம்மி இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்கன்னா நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஷேப்பே இல்லாம இருந்தீங்க, ஆனா இந்த 100 டேஸ்ல கர்த்தர் உங்களை ரொம்ப அழகா உருவாக்கி உங்களை ஷேப் பண்ணி, ஆமென், கையில எடுக்கும்போது பக்குவமாய் அழகாய், இனி எந்த கரடு முரடும் இருக்காது.
இனி எந்த கோபம் உங்களுக்குள்ள இருக்காது. உங்களை அழகாய் வடிவமைக்கிறவர், அழகாய் வடிவமைக்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் யாருக்கும் தெரியாம உங்களை எங்க வைக்கிறாருன்னா அடப்பைக்குள்ளே. அத்தனை திறமைகள் இருந்தும் அவ்வளவு உருவாக்கப்பட்டும் அடைப்பைக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். ஆனா அந்த அடப்பைக்குள்ள ஒரு நாள் என் ராஜாவுடைய கை உள்ள வரும். அந்த 5 கூழாங்கல்ல தேடும், அதுல ஒரு கல்ல கர்த்தர் கண்டுபிடிப்பார். அது நீங்க தான். அந்த கல்லை கண்டுபிடிச்சு தன் கையிலே எடுத்து கவனிலே வைத்து ஓங்கி சுத்தி அடிக்கும் போது கோலியாத் மல்லாக்க விழுவான். கோலியாத்துடைய அரண்கள் நிர்மூலமாகும், சத்துருடைய அரண்கள் நிர்மூலமாகும். வல்லமை இப்போ அப்படி பயன்படுத்துகிற ஒரு கருவியாய் எங்களை மாற்றுவதற்கு அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு எங்கள் மேல் இறங்கட்டும். எங்களை சீர்படுத்துகிற கர்த்தர், எங்களை சிறப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உம்முடைய அசைவாடுதலுக்காக நன்றி, நீங்க வந்ததற்காக நன்றி, உங்க தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி, மறுபடியும் இழந்து போன ஆவி எங்களுக்கு தந்ததற்காக நன்றி, நீங்க எங்களோட கூட பேசி கொண்டு நிற்க போறதற்காக நன்றி, எங்க கையை பிடிச்சு நீங்க நடக்க போகிறதற்காக நன்றி. இந்த சத்தத்தை திருச்சபையில கேட்டுட்டு இருந்த பிள்ளைங்க மட்டும் இல்ல, இந்த லைவ்ல இப்போ அத்தனாயிரம் பேர் இந்த லைவ்ல இருக்காங்களே ஆண்டவர். இந்த சத்தம் யாருடைய காதுகள் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.